ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக உங்களின் பரமேஸ்வரி. நாங்கள் மதுரைக்கு போயிட்டு வந்தோம்ல ஷாப்பிங், அதை பற்றி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேங்க. நான் எடுத்துகிட்டு வந்த பொருளெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். இது எங்கள் ஹஸ்பண்டுக்காண்டி 2 வீலரில் போகிறப்ப கண்ணில் தூசி விழாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி இது எடுத்துருக்குங்க. எப்படிங்க இருக்குது? நல்லா இருக்குங்களா? இந்த கண்ணாடி எடுத்துருக்கோங்க. இது எல்லாமே முடிஞ்சப்பறம் இதோட ரேட் சொல்கிறேன், நீங்களே அசந்து போவீங்க. எனக்கு எடுத்த கண்ணாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்படிங்க இருக்குது? நல்லா இருக்குங்களா? எனக்கு ரொம்ப இந்த மாதிரி கண்ணாடி ரொம்ப பிடிக்குங்க. 2 வீலரில் போகிறப்ப வரப்ப இது ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப பார்த்து எடுத்தேங்க. எங்கே தெரியுங்களா? ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம உள்ளே வரோம் இல்லைங்களா, அந்த பிரேம விலாஸ் அல்வா பக்கம், அந்த பக்கம் முஸ்லீம் கடைங்களாம் இருக்குங்க, அங்கே எடுத்ததுங்க. எப்படிங்க இருக்குது? சூப்பராக இருக்குது. அங்கே தாங்க எப்பயுமே எடுப்போம். வாரி டிஃபன் சென்டரோ ஏதோ இருக்கும் ஹோட்டல், அதுக்கு ஆப்போசிட்லங்க. நல்லாயிருக்கும். இது பாருங்களேன், இந்த கண்ணாடி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கோல்டன் ஹீரோ என் நெஞ்சில் ஆரோ, எப்படிங்க இருக்குது? அது மாதிரி இருக்குது. அந்த பாட்டுக்கு இந்த மாதிரி இருக்குங்களா? நல்லா இருக்குங்களா? இது எல்லாமே அங்கே தாங்க எடுத்தது. எப்பயுமே நாங்கள் அங்கே தாங்க எடுப்போம். இதோட ரேட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப அசந்து போயிடுவீங்க. இதோட ரேட் எவ்வளோ தெரியுங்களா? 80 ரூபாங்க. ஒரு கண்ணாடி 80 ரூபாங்க. 120 ரூபா சொல்லுவாங்க, 150 ரூபா சொல்லுவாங்க. ரெகுலராக நான் வாங்குவேன். 80 ரூபா தாங்க நம்ம வாங்கியிருக்கிறது. எப்படிங்க இருக்குது கண்ணாடிலாம்? நல்லா இருக்கா? ஃபஸ்ட்டு போனோன்னா கண்ணாடி செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் தெரியுங்களா? இந்த ரோஷன் போனோங்க. ரோஷனில் அன்றைக்கி தெளிவாக சொல்லலை. இந்த பேக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்குங்களா? ஏன்னா ரொம்ப பெரிய ஹேண்ட்பேக்லாம் நான் போட மாட்டேங்க. நான் தோளில் போடுவேன், 2 வீலரில் போட்டு போவேன். அதனால் நான் போட மாட்டேங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ரோஷன்னு போட்டு ஏற்கனவே ஒரு பேக் எடுத்துருந்தோம், ஒரு 4-5 இயர்ஸ் ஆச்சு. அப்படியே இருக்குது பேக், நல்லா இருக்குது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா, இதோட ரேட் எவ்வளோ தெரியுங்களா? 1250 ரூபா. இதோட ரேட் வந்து 1250 ரூபா போட்டிருக்கேன். ஆனால் 999. இந்த பேக் வந்து 999. ரொம்ப கிளாத் நல்லா இருக்குங்க, ஜிப்பு நல்லா இருக்குங்க. துணியெலாம் முதல்ல வந்து நான் வந்து ரோஷன்லையும் எடுப்பேன், போத்தீஸ்லையும் எடுப்பேங்க. ஆனால் ரோஷனில் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ட்ரிப் போகிறோம்னா அமைகிறப்போ நாங்கள் எடுத்து வச்சுக்குவோங்க. உடனே எல்லாமே யூஸ் பண்ணுவோமா? இல்லைங்க. ஒன்று போன பிறகு ஒன்று எடுத்துக்குவோம். ஆஃபரில் போட்டிருக்கப்பா, நல்லா போட்டிருக்கப்பா. ரொம்ப அழகாக இருந்ததுங்க அந்த பேக். உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? அடுத்து பாருங்களேன், ஒரு ஃபங்க்ஷன் போனால் எடுத்துகிட்டு போகிற மாதிரி, ஒரு மேரேஜ் வீடு, ஒரு ஷாப்பிங் போகிறப்ப எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு பேக். இது எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது பேகு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ் அப்படின்னு போட்டு 1000 போட்டு ஆஃபர் ரேட் போட்டிருக்கு பாருங்க. உள்ள போட்டிருக்காங்க, வெளியில் 1000 பட்டு 800, அதே தான் போட்டிருக்காங்க. 1000 போட்டிருக்காங்க, ஆஃபர் ப்ரைஸ் 800 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஆனால் லாங் லைஃப். நீங்கள் நினைக்கலாம், என்னடா அந்த மேடம் இவங்க வந்து இவ்வளோ, அம்மா வந்து இவ்வளோ சொல்கிறாங்களே, ரேட்டு சொல்கிறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களேன்னு. நீங்கள் அந்த பேக்கெல்லாம் எடுத்து 250, 300 நம்ம எடுக்கிறோம்னா 1 இயர் கூட வராது. இதெல்லாம் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் வருங்க. இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு கிளாத் ஈர துணி வச்சு, இல்லை ஸ்பாஞ்ச் டிஷ்யூ, முதல்ல துணி நனைச்சிட்டு தொடச்சிங்கனாவே போதும், கிளியராக போயிடும். ஷாம்பு வாஷ் பண்ணிங்கன்னா கிளியராக போயிடும். சூப்பராக இருக்கும். அந்த வாஷிங்லாம் ஒரு நாள் உங்களுக்கு காமிச்சோம், ஓகேங்களா? 3வது வந்து எங்கள் பொண்ணு ரொம்ப பிடிச்சி எடுத்தாங்க. எங்கள் பொண்ணு இந்த பாருங்கள், இது என்ன தெரியுதுங்களா? ஹேண்ட்பேக். இந்த ஹேண்ட்பேக் வந்து ரேட் எவ்வளோ தெரியுங்களா? 360. நீங்கள் மலையில் எல்லாம் அந்த நம்ம எடுத்த பேக் வந்து எல்லாமே மலையில் நீங்கள் நனைஞ்சாலும் தண்ணி போயிடும். அப்படியே ஈஸியாக கிளாத் வச்சு தொடச்சிக்கலாம். இப்படியே இந்த பேக்கை நீங்கள் வந்து சர்ஃப் எக்ஸல் இல்லை வாஷிங் லிக்விட் இல்லை ஷாம்பு வாஷில் நினச்சி எடுத்திங்கன்னா க்ளீனாக போயிடும். துவைக்கிறதும் ஈஸி. ஜிப்பெல்லாம் நல்லா இருக்குங்க. உள்ளே கொடுத்துருக்க மெட்டீரியலும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. 360 அது. இந்த பேக் பார்த்தீங்களா? கண்டக்டர் பேக் ரொம்ப யூனிக்காக இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இப்படி போட்டு போனீங்கன்னா, 2 வீலரில் இப்படி போட்டு போனீங்கன்னா
சூப்பராக இருக்குங்க. இந்த பாருங்கள் சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். நீங்கள் போடுற மாடர்ன் ட்ரெஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. அவள் மேக்ஸிமம் ஜீன் சுடிதார் தான் போடுவான். அதனால் எப்பயுமே வந்து இந்த மாதிரி தான் அவள் எடுப்பாக விரும்புவான். நானுமே போட்டு போவாங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பேக் எவ்வளோ தெரியுங்களா? இது வந்து 650, ஆஃபர் ப்ரைஸ் வந்து 520 போட்டிருக்குறாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. ஃப்ரீயாக ஒரு 2-3 பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த பர்ஸை எடுமா, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது, சிம்பிளாக இருந்தது. ஒரு செல்ஃபோன் வச்சு வச்சுக்கலாம், நம்ம சாதாரண ஒரு பையில் போட்டு கூட வச்சுக்கலாம். இதை பாருங்க, அதே கிளாத், அதே லெதர் கிளாத்தில் கொடுத்துருந்தாங்க. இந்த பாருங்க நல்லா இருக்குங்களா? இதே பாருங்க ஸ்டாரா போட்டு ரொம்ப அழகாக இருந்தது. இதோட கண்டினியூ வந்து நெக்ஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம், நீங்கள் பாருங்கள்.